வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலீஸ் போலீஸினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. நாளையிலேருந்து அப்ளிகேஷன் போடலாம். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் எவ்வளோ கால்பரி, எவ்வளோ ஏஜ், எப்படி அப்ளிகேஷன் போடணும், என்ன படிக்கணும் அப்படிங்கிற சிலபஸ் காப்பியை இன்றைக்கி நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போவோம். ஓகேங்களா, இந்த தமிழ்நாடு சீருடை பணியாளர் கழகம் தான். ஓகேங்களா, இந்த 2ஆம் நிலை காவலர், 2ஆம் நிலை சிறை காவலர் மற்றும் தீயணைப்பு பதவிகளுக்கான பொதுத் தேர்வு 2025 ஓகேங்களா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக விட்டுருக்குறாங்க. ஓகேங்களா, பாருங்கள். ஓகேங்களா, தேதி அறிவிப்பு. ஓகேங்களா, தேதி அறிவிப்பு 21/8. ஓகேங்களா, இன்றைக்கி தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நாளையிலேருந்து நம்ம அப்ளிகேஷன் போடலாம். கடைசி தேதி என்னைக்கு, லாஸ்ட்டு தேதி என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21/9/2025. அதாவது அப்ளிகேஷனை ஓகேங்களா எடிட் பண்ணுறதுக்கு திருத்தம் டைம் எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25/9/2025 வரை. ஓகேங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/11/2025. ஓகேங்களா, பாருங்கள். மொத்த போஸ்டிங், அதாவது மொத்தம் எவ்வளோ கால்பர் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா 3644. மொத்தம் எவ்வளவு? 3644. இதில் 2ஆம் நிலை காவலர். ஓகேங்களா, மொத்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து 2833. ஓகேங்களா, இதில் சிறை காவலர். ஓகேங்களா, சிறைச்சாலையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 142 பேர், பெண்களுக்கு 38 பேர், மொத்தம் 180 பேர். ஓகேங்களா, அடுத்தது பார்த்திங்கன்னா தீயணைப்பு படை 631 பேர். ஓகேங்களா, மொத்த டோட்டல் 3644 போஸ்டிங் கால்பர் வந்திருக்கு. ஓகேங்களா, இதுக்கு குவாலிஃபிகேஷன்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், அவங்களுக்கு இடஒதுக்கீடு பார்த்தீங்கன்னா வாரிசுதாரர்கள், அதாவது வாரிசுதாரர்கள்னால் நம்ம அப்பாவோ ஏதோ ஒரு போலீஸில் இருந்தால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு 10%, சிறை காவலருக்கு 10%, தீயணைப்பு படைக்கு 10%. ஓகேங்களா, விளையாட்டு வீரர்களாக இருந்தால் ஓகேங்களா காவல் நிலைக்கு 7%, சிறைச்சாலைக்கு 10, தீயணைப்பு படைக்கு 10. ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா செத்தாக்க விளையாட்டு, அதாவது மெர்டிஜீரியன் ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, அதாவது 2ஆம் காவல் நிலைக்கு மட்டும் 3% தராங்க, மற்றதுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் இதுக்கு 5%, சிறைச்சாலைக்கு 5, தீயணைப்பு படைக்கு 5. ஓகேங்களா, ஆதரவற்ற விதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் காவல் நிலைக்கு 3%, சிறைச்சாலைக்கு 3%, தீயணைப்பு படைக்கு மட்டும் இல்லை. அதாவது பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில் படிச்சிருந்தா 3க்குமே 2ஆம் நிலை காவலுக்கு 20%, சிறை காவலருக்கு 20%, தீயணைப்பு படைக்கும் 20%. அப்போ 20% எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்முக்கு மட்டும்தான் நமக்கு இருக்குது. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,200 67,200 வரை. கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான தேர்தலில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். ஓகேங்களா, அப்போ அவங்களுடைய ஏஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு 1/7/2025 18 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்கணும். அப்போ 18 முடிஞ்சு 19 ஸ்டார்ட்டாக இருக்கணும். 26 வயதுக்குள்ளே இருக்கணும். எவ்வளோ வயது வரைக்கும் இருக்கணும்? 26க்குள்ளே இருக்கணும். எதுக்கு? ஓசி கேட்டகரிக்கு. அடுத்து பாருங்கள். ஓகேங்களா, பிசி எம்பிசி இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டேட்டுக்குள்ளே 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். 28 வயதுக்குள்ளே இருக்கணும். 28 வயதுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பாருங்கள், எஸ்சிஏ எஸ்டி பழங்குடியினர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் 18 வயசு முடிஞ்சவராக இருக்கணும். 31 வயசுக்குள்ளே இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலினத்தவர். ஓகேங்களா, 3ஆம் பாலினத்தவர் ஏஜ் 31 வயசு 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஆதரவற்ற விதவை அப்படின்னா 37 வயசு வரை. ஆதரவற்ற விதவையாக இருந்தால் எவ்வளோ இருக்கணும்? 37 வயது, 18 கம்ப்ளீட் ஆகி 37 வயசு வரைக்கும் இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் ஓகேங்களா, அதாவது 47 வயது ஓகேங்களா நிறைவு பெறாத இருக்கணும். 47க்குள்ளே இருக்கணும். இவங்க எல்லாமே இந்த இதுக்கு ஏஜி தகுதி. ஓகேங்களா, இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு தகுதி பாருங்க. ஓகேங்களா, இடஒதுக்கீடு ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. பிசிக்கு 31%, ஓசிக்கு 31,
பிசிக்கு 26.5, ஓகேங்களா. பிசிஎம்முக்கு 3.5, ஓகேங்களா. எம்பிசிக்கு 20%, எஸ்சிக்கு 15%, எஸ்சிஏவுக்கு 3%, எஸ்டிக்கு 1%, ஓகேங்களா. அந்த போஸ்டிலேருந்து இவ்வளோ சதவீதம் ஒதுக்குறாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா. அந்த இராணுவத்தினர்லாம் அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆதரவற்ற விதவைனா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் வைக்கணும், ஓகேங்களா. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த இதுக்கு எலிஜிபிலிட்டி. மொத்தம் 96 பக்கம் இருக்குது, ஓகேங்களா. அதில் ஃபுல்லாக நமக்கு படிக்க தேவையில்ல. இது முக்கியமானது மட்டும் சொன்னால் போதும், ஓகேங்களா. அப்போ இவங்களுக்கு பாருங்கள், ஓகேங்களா. அதை எப்படி எடுக்கிறாங்க, சிலபஸ் காப்பி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு தமிழ் தகுதி தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, 80 வினாத்தாள் இருக்கும். எத்தனை வினாத்தாள் இருக்கும்? தமிழ் தகுதி தேர்வில் 80 வினாக்கள் இருக்கும், ஓகேங்களா. அதாவது 1 மணி நேரம் 20 நிமிஷம், ஒரு வினாவுக்கு 1 மார்க். அதாவது தகுதி தேர்வு, தமிழ் தகுதி தேர்வு. அடுத்து பார்த்திங்கன்னா முதன்மை எழுத்து தேர்வில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 70 கொஷின் இருக்கும். எத்தனை கொஷின் இருக்கும்? 70 கொஷின் மதிப்பெண்கள் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பொது அறிவு 45. பொது அறிவு அப்படிங்கிறது 6லேருந்து 10th இருக்க புக்கில் இருந்தால் கொஷின் எடுப்பான். ப்ளஸ் ஜிகேவும் இதிலேயே அடங்கும், ஓகேங்களா. ஜிகே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், உளவியலில் மொத்தம் 25 கொஷின். அப்போ ரெண்டும் சேர்ந்து 70 கொஷின். இந்த உளவியல் பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, ரீசனிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா. ரீசனிங்கில் நமக்கு, ஓகேங்களா, 15 கொஷினும், மேக்ஸில் நமக்கு 10 கொஷினும் கேட்பான். 25, மொத்தம் 70 கொஷின், ஓகேங்களா. இந்த 70 கொஷினில் நமக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 55-60 மார்க் எடுத்தால் போஸ்டிங் கிடச்சிரும். 55-60 மார்க் எடுத்தால் நமக்கு போஸ்டிங் கிடச்சிரும். அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு முடிஞ்சது அப்போ தான் உடற்தகுதி, ஓகேங்களா. உடற்தகுதி பார்த்தீங்கன்னா, ஓகேங்களா, பாருங்கள், உயரம் ஓசி பிசிலாம் பார்த்தீங்கன்னா, எம்பிசிலாம் 170 சென்டிமீட்டர் இருக்கணும் உயரம், ஓகேங்களா. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 159 சென்டிமீட்டர் உயரம் தான், ஓகேங்களா. இந்த உடல் தகுதியில், ஓகேங்களா, செலெக்ஷன் ஆக முடியும். ஆதி திராவிடர் எஸ்சி, ஓகேங்களா, எஸ்சிஏ பழங்குடியினர் அவங்களுக்கு 167 இருந்தால் போதும். குறைந்தது 157. சாதாரண நிலை, அதாவது மார்பனுடைய அளவு 81 சென்டிமீட்ரு இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 சென்டிமீட்டர் விரியணும். எவ்வளோ விரியணும்? குறைஞ்சபட்சம் 5 சென்டிமீட்டர் விரியணும், ஓகேங்களா. இதெல்லாம் உடற்கூறுகள், ஓகேங்களா. அதுக்கப்புறம், ஓகேங்களா, ஓட்டப்பந்தயம் வைப்பாங்க. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 1500 மீட்டர் தூரம் 7 நிமிஷத்தில் போகணும். அடுத்து பெண்களுக்கு 400 மீட்டர் தூரம் 2 நிமிஷம் 30 வினாடிகளில் போகணும். முன்னாள் இராணுவத்தினராக இருந்தால் 1500 மீட்டர் தூரத்தை 8 நிமிடத்தில் போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதையும் செலெக்ஷன் ஆன பிறகு தான் ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. எல்லாமே கண் டெஸ்ட்டு பார்ப்பாங்க, உடம்புல ஏதாவது வியாதி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி தான், ஓகேங்களா, எல்லாம் சேர்ந்து உங்களை ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்து உங்களுக்கு போஸ்டிங் ஆர்டர் கிடைக்கும், ஓகேங்களா. இது பிடிச்சிருந்தா இதில் கண்டிப்பாக அப்ளிகேஷன் போடுங்க, ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத படிச்சினாவே கண்டிப்பாக போலீஸ் பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்படியே போலீஸ் பாஸ் பண்ணாலும் தீயணைப்பு படை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செய்யலாம், ஓகேங்களா. கண்டிப்பாக இதுக்கு அப்ளிகேஷன் போடுங்க, பரிசு எழுதி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தொடர்ச்சியான அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.